நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒன்னும் புரியல, சத்தியமா ஒன்னும் புரியல. உங்க மாமியாரோ இப்படிதான் சைகை மொழியில பேசுவாங்க. அவங்க பேசுறதே எனக்கு ஒன்னும் புரியாது. நீங்க பேசுறது எப்படி புரியும்? ஐயோ, இங்க பாரு, எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சு சுத்தம் பண்ணன்னு சொல்றேன், புரியுதா? இல்ல எனக்கு எலுமிச்சை பழம்லாம் வேணாம். பாஸ்கரோட அப்பா வந்துட்டாரு. இத கேட்டதும் சாரதாம்மா மகிழ்ச்சியோட எல்லைக்கே போயிருவாங்க. சாரதாம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்றத நீங்க இப்பவே உடனே கேட்டாகணும். ரொம்ப முக்கியமான தகவல். என்ன? சரி, எலுமிச்சை பழத்தை வச்சு எப்படி சுத்தம் பண்றதுன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அழுக்கா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இப்படி எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்க்கணும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுல இருக்க எல்லா அழுக்கும் கரையும் காணாம போயிடும். அடடா, துணி துவைக்கிறத பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கியே. என் கூட வாமா, எனக்கு உதவிக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது. என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு உதவியாளரா வரணுமா? என்ன பார்த்தா துணி துவைக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா? ஜாக்கிரதை, இனிமே இப்படி சொன்னீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்புங்க. இப்ப வேலையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. போங்க. என்ன சாரதாம்மா, இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம். பாஸ்கரோட அப்பா, உங்களோட கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ண திரும்ப வந்துட்டாரு. அப்படியா? நிச்சயமா காந்தா பாஸ்கர் கூட சேர்ந்து என் மௌன விரதத்தை கலைக்கதான் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா நான் என் கண்ணால ராமாவை பாக்குற வரைக்கும் இவ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன். என் மௌன விரதத்தையும் கலைக்கவே மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். நல்லபடியா உங்களை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடே, என்ன? அட தனிமணி, வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் ராஜகுரு ஆனது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி, முன்னாடி இருந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் எங்க போனாரு? அவரா? அந்த முன்னாள் ராஜகுருவையா கேட்டீங்க? அவரு உங்க பின்னாடி தாங்க இருக்காரு. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கண் பார்வை குறைஞ்சு போயிடுச்சு. என்ன பார்த்ததும் ஏன் அடையாளம் தெரியல? சரி, நல்லது பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க இப்ப கிளம்புறோம். வணக்கம். பாத்தியமணி, முன்னாள் ராஜகுரு. ஆமா தனி. குருவே, இல்ல, முன்னாள் குரு நீங்களா? மன்னிக்கணும், நீங்க யாருன்றதே நான் சரியா கவனிக்கவே இல்ல. ரொம்ப வயசாயிடுச்சுல்ல? என்ன எனக்கு வயசாயிடுச்சு? வயசாயிடுச்சா? இங்க பாரு, என்னோட வாழ்க்கையில 20 வருஷம் போயிருச்சுன்னா உன்னோட வாழ்க்கையிலயும் 20 வருஷம் போயிருக்கும்ல. எனக்கு வயசாயிருந்தா உனக்கும் தானே வயசாயிருந்திருக்கும். என்னது எனக்கு வயசா? நீங்க என்ன பேசுறீங்க முன்னாள் குருவே? ஐயோ, திரும்ப முன்னாள் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? அட, முன்னாள் ஆயிட்டாங்கன்னா முன்னாள் தானே சொல்லுவாங்க. சரி, எனக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப பாருங்க, என்ன பார்த்தா வயசான மாதிரி தெரியுதா? போன மாதிரியே வந்திருக்கேன். என்னோட முடி கூட இன்னும் கருப்பாதான் இருக்கு. உங்க முடிய பாருங்க. சரி, அதையெல்லாம் விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், தெரியுமா? இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. விஜயநகரத்தோட அப்புறம் நம்மளோட அந்த பழைய நாட்கள்லாம் திரும்ப வந்துரும். சரி, அது இருக்கட்டும். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை பத்தி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, மகாராஜாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். நில்லுங்க. அந்த
ரகசியத்தை சொல்லிட்டு போங்க. ரகசியமா? என்ன ரகசியம்? இப்படி வாங்க. அதாங்க அந்த ரகசியம். இந்த 20 வருஷத்துல எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் அப்படியே தானே இருக்கீங்க. போன மாதிரியே திரும்பி வந்திருக்கீங்களே, அது எப்படி? ஓ, அப்படியா? அந்த ரகசியமா? அது ஒரு மூலிகையோட மந்திர சக்தி. அது என்ன மூலிகை? அதான் எனக்கு கிடைச்சது. எங்க கிடைச்சது? காட்டுல. ஆமா, அந்த மூலிகைய முறையா சாப்பிட்டா யாருக்குமே வயசாகாது. யாருக்கு வயசு அதிகமாகுதோ அவங்க வயசும் குறைஞ்சிரும். உண்மையாவா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த மூலிகை எனக்கும் வேணுமே. அப்புறமா இப்ப நான் கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும். வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். வாய்ப்பே இல்ல. உங்களோட கிரக நிலைகள் உச்சத்துல இருக்கும் மந்திரியாரே. இப்போ உங்களோட எந்த ஒரு எதிரியும் உங்க முன்னாடி நிச்சயம் வரப்போறதில்ல. அப்புறம் அவன் எப்படி வந்தான்? அவன் தான் வந்துட்டானே. இப்ப நான் என்ன பண்றது குருவே? எதிரியை அழிக்கணும் மந்திரியாரே. அதை விட சிறந்த வழி வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இறந்துதான் ஆகணும். குருவே, உங்ககிட்ட ரகசிய கட்டியை குணப்படுத்துற மருந்து ஏதாவது இருக்கா? ரகசிய கட்டியா? அது என்ன கட்டி? நான் இப்பதான் அதை கேள்விப்படுறேன். அப்படி ஒரு கட்டி இருக்கு குருவே. ஆனா அது யார் கண்ணுக்கும் தெரியாது. இப்ப பாருங்க, என் நெத்தியிலேயே இருக்குது. இருந்தாலும் உங்களால பார்க்க முடியல. பாருங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க நெத்தில கட்டி இல்ல, உங்க மூளையில தான் கட்டி இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ரகசிய கட்டியே கிடையாது. திட்டம் போட்டு உங்களை யாரோ நல்லா முட்டாளாக்கி இருக்காங்க. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! என்ன விஷயம்? நீ ஏதாவது சொல்லணுமா? ஆமா மகாராஜா, முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்குதான் நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கே நான் இப்படி உங்ககிட்ட வந்து கேக்குறேனே. நாளைக்கு எனக்கு கொஞ்சம் விடுமுறை வேணும். ஏன்? அது வந்து மகாராஜா, விஜயநகரத்துல ரகசிய கட்டி பரவிட்டு இருக்கு. அது எனக்கும் வந்துருச்சு. நெத்தியில பாருங்க மகாராஜா, நல்லா பாருங்க. இது இப்ப வேகமா பரவிட்டு இருக்கு. எனக்கு எந்த கட்டியும் தெரியலையே. அதனாலதான் இத ரகசிய கட்டின்னு சொல்றாங்க மகாராஜா. ஏன்னா இது நெத்திக்கு உள்ள இருக்கும். எனக்கும் அது நெத்திக்கு உள்ளதான் இருக்கு. என்ன இது? உங்களுடைய நெத்திக்குள்ளேயும் ரகசிய கட்டி இருக்கே மகாராஜா. என்னோட நெத்தியிலையா? ஆமா மகாராஜா, இந்த கட்டியை தொட்டா பயங்கரமா வலிக்கும் தெரியுமா? நான் ஒண்ணு பண்றேன். இப்ப நான் உங்க நெத்திய தொடுறேன். வேணா பாருங்க, உங்களாலையும் இதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். சரி சரி, அனுமதிக்கிறேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. நான் ஒரு வீர ஆண்மகன், எனக்கு எதுவுமே ஆகாது. எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. என் நேரத்தை வீணடிக்காத. சரி சரி. என்ன என்ன பண்ற? என்ன பண்ற நீ? ஐயோ, மன்னிக்கணும் மன்னிக்கணும் மகாராஜா. உங்களுக்கு வலிக்குது இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு ரகசிய கட்டி வந்துருச்சு மகாராஜா. ஒரு வீரனோட நெத்தியில கட்டியா? இப்ப எனக்கு எந்த வழி இல்லையே. ஆனா அந்த பாஸ்கர் என்கிட்ட, அப்படின்னா அந்த பாஸ்கர் என்கிட்ட போய் சொல்லி இருக்கிறானா? ஆனா எதுக்காக? எனக்கு விசிறி விடுற சேவகன் எங்க போனா? அந்த பாஸ்கர் எங்க போனா? அவன் அரசவைக்கும் வரவே இல்லை. வரவேற்கிறேன், உங்களை மனசார வரவேற்கிறேன். நீ யாரு?
ஆமா, என் வீட்டுல நீ என்ன பண்ற? நான் தான் காந்தா. காந்தாவா? ஆ, எந்த காந்தா? ஓ, அந்த ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பியே. அதான் அந்த பொண்ணோட மூக்கு எப்பவும் ஒழுகிக்கிட்டே இருக்குமே, அவளுடைய துணியில மூக்க புடிச்சுக்கிட்டே திரிவாளே. சீ 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 சீ. உன் கூட சேர்ந்து தானே என் பையன் ராஜகுரு தத்தாச்சாரியர் வீட்டுல திருடினது? ஓஹோ, அப்படின்னா அது நீதானா? உன் கூட இங்க இருந்துதான் என் அன்பான பண்பான திறமையான அப்பாவி பாஸ்கர் கெட்டு போயிட்டானா? இப்ப நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டியே. சின்ன வயசுல நீ எவ்வளவு குறும்பு பண்ணுவ இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்ப. சாரதாம்மா உங்களுக்காக உள்ள காத்துட்டு இருக்காங்க. அம்மா எனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்க? பாஸ்கர் அம்மாவா? பாஸ்கரோட அம்மாவை நான் அப்புறமா சந்திக்கிறேன். முதல்ல கிளம்பு. இப்ப வேலையா இங்க இருந்து கிளம்பு. இந்த ஆர்த்தி தட்டை கீழே வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பு. ஏன், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? அத தப்புன்னு சொல்லக்கூடாது, இத குறும்புத்தனம்னு சொல்லுவாங்க. என் அறிவில்லாத குறும்புக்காரி. உனக்கு யாரும் கத்து கொடுக்கலையா? பெரியவங்களோட கால்ல விழுந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தெரியாதா? பண்பாடை தெரியாத பொண்ணா இருக்கியே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. பாஸ்கர் அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன், அங்கேயும் தலைகீழ ஆயிருச்சு. இப்ப பாஸ்கரோட அப்பாவும் என்னை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரே. என்ன மன்னிச்சிருங்க. அட, ஒரு தடவை இல்ல 5 தடவை என் கால்ல விழுந்து எழுந்துரு. நான் உன்னை 5 தடவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிறப்பு, மிக சிறப்பு. சரி, நான் என்ன சரி, சொல்றேன்? நான் கிளம்புறேன். வணக்கம். ஏய் நில்லு, கேளு. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு அட, சந்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, சின்ன வயசுல பண்ண மாதிரி எந்த குறும்புத்தனமும் பண்ணாத, புரிஞ்சுதா? காந்தா பயந்து ஓடிட்டா. இனிமேதான் உண்மையான சம்பவமே. சாரதாம்மா என்ன கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். சாரதா, இங்க பாரு, நான் வந்துட்டேன். நீ எதுவும் கால் நல்லா விழணும்னு அவசியம் இல்ல. அட, இங்க பாரு, வேலை செஞ்சு செஞ்சு உன் கை எப்படி ஆயிடுச்சு பாரு. இல்ல இனிமே நீ மசாலா எல்லாம் இடிக்க வேண்டாம், நான் இடிக்கிறேன். உன் வாழ்க்கையுடைய எல்லா வலியையும் இந்த மசாலா மாதிரியே இடிச்சு தூளாக்கிடுறேன். இனி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆஹா, சாரதாம்மா கூட என்ன கண்டுபிடிக்கவே இல்ல. உன்னோட புருஷனையே நீ தாக்குறியா? என்ன என்ன பண்ற? அட அட, ஐயோ சாரதா, சாரதா, அட சாரதா, ஒழுங்கா சொல்ற, பேசாம நில்லு. இவ்வளவு வருஷம் கழிச்சு புருஷன் திரும்ப வந்திருக்க, பலகாரத்தை கொடுத்து அவனை வரவேற்பன்னு பார்த்தா தடியால வரவேற்கிறியா? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க சாரதாம்மா? இது அப்பா இல்ல நான் தானு?
நான் அம்மாடா. உன்னோட உங்க அப்பாவோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். ஓ, எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, சொல்றேம்மா, காதை விடுங்க. இங்க வாங்க, நான் எல்லாம் சொல்றேன். வாங்க, உட்காருங்க. ஆஹா, நான் சொல்றேன். சாரதாம்மா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அது என்னன்னா, அப்பா கை கால உடைய பிடியில இருந்தாரு. நானே அவனோட சடலத்தை பார்க்கிற வரைக்கும் அவன் இறந்துட்டான்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனோட சடலம் வேணும். புரியுதா? சடலம் வேணும். அட கடவுளே, அப்படின்னா அவரோட உயிருக்கு ஆபத்தா? அவருக்கு ஏதாவது அநீதி நடந்துருச்சுன்னா? அநீதி நடக்கும். நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்கும். ஆனா இன்னும் ஏன் ஆளை காணோம்? இப்ப நான் என்ன பண்ணணும் மந்திரியாரே? இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. முதல்ல அப்பா இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதனால எப்படியாவது அப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு தான் மகா மந்திரியை நெருங்க நான் முயற்சி பண்றேன். அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரா மாறினேன். அவன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இல்ல, பாஸ்கர். பாஸ்கரா? ஆனா நீங்க அதை எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? நம்பிக்கை தான் முக்கியமான விஷயம் சாரதாமா. நான் கை கால விஷயத்துல எப்படியாவது நம்பிக்கையானவனு, எப்படியாவது அந்த ஆளை நம்ப வச்சாகணும். அப்பதான் என்னால அப்பாவை அடைய முடியும். இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேம்மா, வேற யாருக்கும் சொல்லல. ஏன்னா இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சா அவங்களோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். நீ இப்ப சொன்னது ரொம்ப சரிதான். பாஸ்கர் தான் ராமாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனாலும் பாஸ்கர் இறந்துதான் ஆகணும். பாஸ்கர் இறந்தா என்ன, ராமா இறந்தா என்ன, நமக்கு 2 பேருமே ஒண்ணுதான். என்னோட அப்பா எங்க இருந்தாலும் சரி, அவருடைய மகனான நான் அவரை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். திரும்ப அவரை நான் விஜயநகரத்துக்கும் கூட்டிட்டு வருவேன். ஆமா சாரதாம்மா. அவன் நம்மள நெருங்கிட்டு இருக்கிறான்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் நம்மள நெருங்கிறதுக்கு முன்னாடியே நாம அவனை நெருங்கி அவன் கதையை முடிக்க போறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? இந்த முறை கண்டிப்பா அந்த பாஸ்கர் இறந்தேதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணனா வேஷம் போட்டு வந்திருக்கிற அந்த பாஸ்கரோட உயிரை நாம எடுத்தே ஆகணும். ஆனா அது எப்படி? இதுவரைக்கும் இந்த வாள் ஏராளமானவங்களை நரகத்தோட வாசலுக்கு அனுப்பி வச்சிருக்கு. பாஸ்கரையும் அனுப்பி வைக்கும். வேண்டாம் 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 வேண்டாம். வாளும் தேவையில்லை, தாக்குதலும் தேவையில்லை. ஏன்னா இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இறந்துட்டா மக்கள் பொறுமை இழந்துருவாங்க. பெரிய கலவரமே வெடிக்கலாம். இந்த தடவை பலத்தால இல்ல, நாம சூழ்ச்சியாலதான் இந்த விஷயத்தை செஞ்சாகணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி?
அத பத்தி தான் நாம யோசிக்கணும். அந்த பாஸ்கர் மட்டும் நம்ம வழியை விட்டு விலகிட்டான்னா மொத்த விஜயநகரத்துக்கும் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா இந்த விருந்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பாஸ்கர் உயிரோட இருக்கும் போதே கண்டிப்பா நடந்தாகணும். அருமையான திட்டம், ரொம்ப அருமையான திட்டம். எனக்கு எதுவும் புரியல. பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்துக்கு திரும்ப வந்ததை கொண்டாட ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அந்த விழாவுல ஆனா மந்திரியாரே, அவன் மகா புத்திசாலி. அவன் இந்த விருந்துல கலந்துப்பானா? கண்டிப்பா கலந்துப்பான். அவன் கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணும். ஆனா ஏற்பாடுகளை நான் பண்ண போறதில்ல, மகாராஜா தான் பண்ண போறாரு. ஆனா மகாராஜா இதுக்கு ஒத்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நில்லுங்க. 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 என்னோட முகம் என்ன கோணமானலா இருக்கா இல்லனா வானர மாதிரி இருக்கா? எதுக்கு என்ன பார்த்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி போறது? நில்லுங்க. அட, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாத பொண்ணா இருக்கீங்களே. நான் உங்களுக்கு உதவி பண்ண, என்னுடைய உயிரியை பணைய வச்சு நான் உங்களுக்காக மயில் தொகையை எடுத்துட்டு வந்தா நீங்க முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டு எனக்கும் பழக்கம் இல்ல, என் கத்திக்கும் பழக்கம் இல்ல. மகாராஜாவை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உன்னோடது மட்டும்தான். உன்னை எதுக்காக நான் மகாராணி ஆக்குனேன்? என்னால நேரடியா செய்ய முடியாத விஷயத்தை எல்லாம் உன்னை வச்சு உன் மூலமா செய்யறதுக்காகத்தான். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அச்சச்சோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே. நில்லுங்க. நில்லுங்க. இங்க பாருங்க. அப்படி என்னதாங்க விஷயம்? ஏன் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட குறைஞ்சது நன்றியாவது சொல்லலாம்ல. இவர் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாரு. அட நில்லுங்க. நான் ஒன்னு சொல்லவா? ஏற்கனவே என் வீட்டுல இருக்க சாரதாமா என்கிட்ட எதுவுமே பேசுறது இல்ல. இன்னொரு பக்கம் நீங்க என்ன பார்க்கவே மாட்டேன்றீங்களே. இப்ப நான் ஒண்ணு பண்றேன், நானே உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எங்க போயிட்டா? மகாராஜாவோட எந்த ஒரு முடியாதுங்கிற பதிலையும் உன்னோட இந்த அழகுங்கிற ஆயுதத்தால சம்மதிக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம மகாராஜாவோட பார்வையில நீ தேவி அம்மா, தேவி. இப்ப இந்த தேவி இந்த அசுரனோட ஆசையை நிறைவேற்ற போறா. விருந்து கண்டிப்பா நடக்கும். அந்த விருந்துல நீ உன்னோட திறமையால அந்த பண்டிதருக்கு விஷத்தை கொடுத்தாகணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? மந்திரியாரே, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. நாம அரசவையோட புது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி யோசிச்சாகணும். மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க.
இந்த அப்பாவியோட உயிரை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அதுக்கப்புறமா வேணும்னா என் உயிரையே பறிச்சிருங்களேன். என் அறைக்கு வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? காத்திருந்த மகாராஜா. யாருக்காக? நீங்க வெளியில வரதுக்காக. உங்க செயலுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னா நான் உள்ளேயே வரல மகாராஜா. சரி, வெளியில நான் எதுக்காக வந்தேன்னு கேளுங்க மகாராஜா. ஏன் வந்த? உங்களுடைய ரகசிய கட்டிக்காக மருந்து கொண்டு வந்திருக்க மகாராஜா. இதுல 5 முக்கியமான மூலிகைகள் கலந்திருக்கு. இது மூலமா உங்க கட்டி சரியாயிடும். நான் போட்டு விடுறேன். வேண்டாம். இவன் ஏன் முன்னாடியே நடிக்கிறான்? நான் நினைச்சா இவனை இப்பவே மரண வாசலுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆனா இவன் என்னதான் சந்திக்க வந்தான்னு அரண்மனையில எல்லாருக்கும் தெரியும். அதனால இவன் இப்ப இறந்தா என் மேலதான் சந்தேகம் வரும். நான் உங்களுடைய ரொம்ப நல்ல சேவகன் மகாராஜா. ரகசிய கட்டி வந்தது உங்களுக்கு. ஆனா நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. அதனால நான் ரொம்ப பெரிய வைத்தியரை பார்த்து உங்களுக்காக இந்த மருந்தை வாங்கிட்டு வந்த மகாராஜா. என் மேல உனக்கு இந்த அளவுக்கு அன்பு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தகவல் கிடைச்சிருக்குமே. என்ன தகவல் மகாராஜா? அதுதான் உன்னோட அப்பா விஜயநகரத்துக்கு வந்துட்டாரு. ஆமா, அது தகவல் மட்டும் இல்ல மகாராஜா. நானே போய் என்னோட அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு வந்தாரு. அவரை சந்திச்சதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அப்பா எனக்காக காத்துட்டு இருப்பாரு மகாராஜா. நான் கிளம்பட்டுமா? அப்பா வந்துட்டாரு. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. அப்பா வந்துட்டாரு. மகாராஜா வாழ்க. இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கைங்கிற சூரியன் மறைஞ்சு போயிடும். ஓடு குதிரையே டுக் டுக் டுக், வேகமா ஓடு டுக் டுக் டுக். தேவையில்லாம ஒரு பிரச்சனையை நானே விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஓடு குதிரையே டுக் டுக் டுக், வேகமா ஓடு டுக் டுக் டுக். ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? உன் ஆட்டத்தை நிறுத்திட்டு வெளியே போய் விளையாடு. ராணி அம்மா, நீங்க என்னையே திட்டிட்டீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இப்ப சாதாரண சிறுவன் கிடையாது. நீ ஒரு இளவரசன், ராஜகுமாரன். இளவரசன் இந்த மாதிரி எல்லாம் விளையாட மாட்டான். உண்மையான குதிரையில தான் விளையாடுவான். அதனால நீ போய் உண்மையான குதிரையோட விளையாடு. அப்படியா? ஆமா ராணி அம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. போய் உண்மையான குதிரையோட விளையாடு. இவனை கூட்டிட்டு போங்க. சுவாமி வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற. இன்னைக்கா? உங்க கண்ணுக்கு நான் தினமும் அழகா தான் தெரிவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தமே வேற. நீ ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு நொடியும் அழகா தான் இருப்ப. மகாராஜா, என் மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் 20 வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. எல்லா மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் திரும்பி வந்ததை கொண்டாடுறதுக்காக நாம ஒரு விருந்து ஏற்பாடு செய்யலாமா? விருந்தா? விருந்தெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனா ஏன் மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை ரொம்ப மதிக்கிறேன் தான். ஆனா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை அழைக்கும் போது அவருடைய குடும்பமும் கூட வருமே. குடும்பம் அப்படின்னா பாஸ்கர். அப்போ நீயும் யோசிச்சு பாரு. அங்க என்னோட முன்னாடி உட்கார்ந்து
அந்த பாஸ்கரும் விருந்து சாப்பிடுவான். நீயே யோசிச்சு பாரு. அவமானப்படுத்துறதுக்காக நான் அந்த பாஸ்கரை என்னோட சேவகனாக்கி இருக்கேன், விசிறி விட வச்சிருக்கிறேன். அவன் என்னோட உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவானா? இல்ல. இது உனக்கே முறையா இருக்கா? சீ, பாஸ்கர். ச்சே. மகாராஜா, என் ஆசையை நிறைவேற்ற நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். சரி விடுங்க. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன். தீபாவளிக்கு அப்புறம் தான் நான் திரும்ப வருவேன். ஐயோ மகாராணி, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தீபாவளி வரைக்கும் இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் தான் போறேன்ல, அப்ப ஹோலி முடிஞ்சே திரும்ப வரேன். அட ஹோலி எதுக்கு? நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, அது மகாராணி, நீ எங்கேயும் போக வேண்டிய எந்த தேவையும் இல்ல. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படியே பண்ணுவோம். நான் உன் ஆசையை நிறைவேத்துறேன். திரும்ப வந்ததுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டா அந்த விருந்துக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணுவேன். உண்மையாவா? இப்போ உனக்கு சந்தோஷமா? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா. ஐயோ, இவையே இப்ப காலையிலே வந்திருக்கா. உள்ள இருக்கிறது பாஸ்கர் ஆச்சே. இவ இப்ப உள்ள போனானா எல்லா ரகசியமும் வெளியே வந்துரும். சாரதாம்மா, நீங்களா? அவரு மேல இருக்காரா? ஓஹோ, அவரு பாஸ்கரோட அறையில இருக்காரா? சரி, அப்படின்னா இந்த இனிப்பு வகைகளை நானே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறேன். இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அவர் காலையிலே நகர்வலம் போயிட்டாரா? சரி சரி. நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருக்கு இந்த இனிப்புகளை நான் கொடுக்காம போக மாட்டேன். ஆஹா, சுத்தமான நெய்யில செஞ்ச பாயாச வாசனை. ஆஹா, இங்க ஏகப்பட்ட இனிப்பு வகைகள் இருக்கே. இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவுக்கு. அட, நானும் அப்பாவும் ஒண்ணுதான். என்ன? என்ன என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பா சாப்பிட்டா என்ன, மகன் சாப்பிட்டா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. கூட நான் சாப்பிடுறேன். நான் தான் சொன்னேன்ல, இது உனக்கு இல்ல, இது உன் அப்பாக்கு. அவர் தான் இதை சாப்பிடணும். அவ்வளவுதான் விஷயமா? சரி விடு பாஸ்கர், அப்பாவை மாதிரியே சாப்பிடு. சரிம்மா, அப்பா உள்ளதா இருக்காரு, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். அப்பா, ஓ அப்பா. உள்ள இருக்காரா? வணக்கம். நல்லா சமைக்கட்டும். இல்லம்மா, அது மங்களம் உண்டாகட்டும்னு சொன்னேன். சாரதாம்மா, நீங்க காலங்காத்தாலேயே நகர்வலம் போயிருக்கதா சொன்னாங்க. ஆனா நீங்க உள்ள இருந்து வரீங்க. ஆமா, அது நான் நகர்வலம் போயிருந்தேன், அப்புறம் போயிட்டு திரும்ப வந்துட்டேன்ல. பாஸ்கரோட அறையில இருக்கிற ஜன்னல் வழியா குதிச்சு வந்தேன். அதனால முதல்ல நான் பாஸ்கரோட அறைக்கு போனேன், அப்புறம் அங்கிருந்து உன்னை தேடி வந்துட்டேன். ஜன்னல் வழியா குதிச்சிங்களா? சரியான கேள்வியதான் கேக்குறா இவ, புத்திசாலி பொண்ணு. ஜன்னல் வழியா குதிச்சீங்களா? ஆமா, ஆனா ஜன்னல் வழியா ஏன் குதிச்சீங்க? ஜன்னல் வழியா ஏன் குதிச்சேன்னு சொல்றேன். அது என்னன்னா, வயசு ஏற ஏற மனுஷங்களுடைய குழந்தைத்தன்மை குறைய ஆரம்பிச்சிருமா. நம்ம வெளிவாசலுக்கு பதிலா பசங்க மாதிரி ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வந்தா நமக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனமும் உயிர்ப்போட இருக்கும், அப்புறம் உடற்பயிற்சியாவும் இருக்கும். என்ன?
சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ பாஸ்கருக்கு குறும்புத்தனம் கத்து கொடுத்ததா நேத்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியம்மா. ஐயோ ராமையா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அப்புறமா சந்திக்கலாம். வரேன். நில்லுமா காந்தா. நான் போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். மகாராஜா உங்களுக்கு ஒரு தூது அனுப்பியிருக்காரு. என்ன தூது? மகாராஜா உங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுல நீங்க உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். குடும்பத்தோட வா? வணக்கம் மகாராஜா. பாஸ்கர் இங்க விசிறிக்கிட்டு இருக்கிறான். இவன் இப்படி இங்க விசிறிக்கிட்டு இருக்கும் போது பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்படி வர்றான்னு பார்க்கலாம். ஆமா, இது என்ன சத்தம்? வயித்துல இருந்துதான் வருது மகாராஜா. யார் வயித்துல இருந்து? என் வயிறு தான் கடமுடா கடமுடான்னு சத்தம் போடுது. உன் வயித்துல இருந்து இப்படி சத்தம் வர்ற அளவுக்கு நீ அப்படி என்னதான் சாப்பிட்ட? சுவையான உணவை சாப்பிட்ட மகாராஜா. உங்க மாளிகையில தான் சாப்பிட்டேன். இப்ப என் வயிறு சத்தம் போட்டு எச்சரிக்கை பண்ணுது. இப்ப நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலனா இந்த சத்தம் ரொம்ப பெரிய சேட்டை இல்ல சத்தமாயிடும் மகாராஜா. இல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். அப்படியே பண்ற மகாராஜா. அப்பா, எனக்கு இந்த சத்தத்தை கேட்க பிடிக்கல. இப்படி சத்தம் வந்துகிட்டே இருந்தா நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன். தேவி அமரப்பள்ளி சரியாதான் சொல்றாங்க மகாராஜா. இந்த சபையில என்ன மாதிரி சேவகன் இல்ல. தேவி அமரப்பள்ளி தான் இருந்தாகணும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இங்க இருந்து ஓடி ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பாஸ்கர் எங்க காணாம போயிட்டான்? மந்திரியாரே, அவன் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். கவனிக்கவும், விஜயநகர மகாராஜா பாலகுமார் மற்றும் மகாராணி சுலக்ஷனா தேவி மற்றும் இளவரசர் சுவாமி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா பாலகுமார், மகாராணி சுலக்ஷனா தேவி, மகாராஜா பாலகுமார், மகாராணி சுலக்ஷனா தேவி, மகாராஜா பாலகுமார், மகாராணி சுலக்ஷனா தேவி, மகாராஜா பாலகுமார். பண்டிதர் ராமகிருஷ்ணரை கௌரவப்படுத்த இன்னைக்கு நான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இன்னும் அவர் வரலையா? நான் வந்துட்டேன் மகாராஜா. வாங்க பண்டிதரே, வாங்க.
நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன், என்னுடைய குடும்பத்தோட உங்களை நாங்க வணங்குறோம். வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுடைய குடும்பம் முழுமை அடையலையே. உங்களோட மகன் பாஸ்கரை காணமே, அவர் வரலையா? மகாமந்திரி ஐயா பாஸ்கர் அரண்மனைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புனா. அப்ப இங்கதான் எங்கேயாவது இருப்பான். என்ன சரதா? அட அந்த பாஸ்கரை விடுங்க. நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் மனசார வரவேற்கிறேன். வாங்க, நாம இந்த விருந்தை ஆரம்பிக்கலாம். மகாராஜா வாழ்க. மகாராஜா, விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பான முறையில தயார் செய்யப்பட்ட குளிர்பானங்களை எல்லாருக்கும் கொடுக்கலாம். எடுத்துட்டு வா. மகாராஜா, எனக்கு அனுமதி கொடுங்க. நானே எல்லா விருந்தினர்களுக்கும் அப்புறம் உங்களுக்கும் குளிர்பானத்தை கொடுக்கறேன். கொடுத்து விருந்த ஆரம்பிச்சு வைக்கிறேன். தாராளமா மகாராணி அவர்களே. ஒரு மகா நாகங்களோட விஷயத்தை இப்ப நான் இதுல கலந்துட்டேன். இப்ப நீ பாஸ்கரா இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணனா இருந்தாலும் நீ மரணமடைய போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்தாங்க. ரொம்ப நன்றி மகாராணி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.